ஒரு அழகிய குளத்தின் அருகில் கூட்டில் முட்டைகளின் மேல் அம்மா வாத்து அமர்ந்து கொண்டிருந்தது. சிறிது நேரத்தில் முட்டைகளை உடைத்துக்கொண்டு குட்டி வாத்துக்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தது. ஆனால் ஒரு முட்டை மட்டும் தனியாக இருந்தது. தாத்தா வாத்து சத்தம் கேட்டு தாய் வாத்தை பார்க்க சென்றது. அம்மா வாத்து குஞ்சு பொரிக்காத முட்டை பற்றி சொன்னது. முட்டை இவ்வளவு பெரிதாக இருக்கிறது, ஒருவேளை இது வான்கோழி முட்டையா இருக்குமோ? அப்படி என்று தாத்தா வாத்து யோசித்தது. சில நாட்கள் காத்திருப்புக்கு பிறகு பெரிய முட்டை பொரித்து குட்டி பறவை ஒன்று வெளியே வந்தது. அந்த குட்டி பறவை வெள்ளை நிறத்தில் அசிங்கமாக இருந்தது. அது மற்ற வாத்துக்களை போல் இல்லை என்பதை தாய் வாத்து உணர்ந்து கொண்டது. அந்த குட்டி பறவை நாட்கள் போக போக மற்ற குட்டி வாத்துக்களை போல் மாறும் என்பதில் தாய் வாத்து உறுதியாக இருந்தது. பார்க்க தோற்றத்தில் வித்தியாசமாக இருந்தாலும் மற்ற குட்டி வாத்துக்களை விட நன்றாக நீந்துவது எனக்கு சந்தோஷமாக இருக்கு. நீந்திய பின் தாய் வாத்து குட்டி வாத்துக்களை விளையாடுவதற்காக பண்ணை தோட்டத்திற்கு அழைத்து சென்றது. பண்ணை விலங்கு அசிங்கமான வாத்துக்குட்டியை பார்த்ததும் கேலி பண்ண ஆரம்பித்தன. இவன் ரொம்ப அசிங்கமாக மற்ற வாத்துக்களை விட வித்தியாசமாக இருக்கிறான். உங்களுக்கு அவனை பிடிக்கவில்லைன்னா அவனை தனியாக விட்டுட்டு விலகுங்க. அதை விட்டுட்டு அவனை கேலி செய்து காயப்படுத்தாதீங்க. இன்னும் சில நாட்கள்ல கண்டிப்பா அவனும் வாத்துக்களை போல மாறுவான்னு நான் நம்புறேன். நாட்கள் சென்றன. தாய் வாத்து சொல்வதை யாரும் கேட்கவில்லை. விலங்குகள் இன்னும் அதிகமாக வாத்தை கேலி செய்தன. மற்ற வாத்து குஞ்சுகளும் அந்த வாத்துடன் விளையாடுவதில்லை. வெள்ளை நிறத்தில் இருந்த குட்டி வாத்து ரொம்ப சோகமாக இருந்தது. அது அந்த பண்ணை வீட்டில் இருக்க விரும்பாமல் ஒரு நாள் இரவு அங்கிருந்து ரொம்ப தூரமாக சென்று ஒரு சேர் நிறைந்த பகுதியில் படுத்து தூங்கியது. மறுநாள் காலை வெள்ளை நிற வாத்து காட்டில் வசிக்கும் வாத்துக்களை பார்த்தது. அந்த வாத்துக்களிடம் நான் உங்களுடன் தங்கலாமா என்று கேட்டது. அதற்கு மற்ற வாத்துக்கள் நீ வித்தியாசமாக இருக்கிறாய், அதனால் இங்கிருந்து சென்று விடு என்று கோபப்பட்டன. வெள்ளை நிற வாத்து சோகமாக இருந்தது. ஏன்னா அந்த வாத்துடன் யாரும் நண்பர்களாக விரும்பவில்லை. மழைக்காலம் ஆரம்பித்தது. அதனால் வாத்து காய்ந்த இடத்தில் தங்க ஆசைப்பட்டு அங்கு இருந்த ஒரு பழைய வீட்டின் அருகில் போய் படுத்தது. மறுநாள் அந்த வீட்டின் கதவு திறந்திருந்தது. வீட்டினுள்ளிருந்து ஒரு நாய் வெளியே வந்து குட்டி வாத்தை பார்த்ததும் குறைக்க ஆரம்பித்தது. குட்டி வாத்து பயந்து அங்கிருந்து ஓடிவிட்டது. நாட்கள் கடந்து குளிர்காலம் வந்தது. குட்டி வாத்து குளிரில் நடுங்க ஆரம்பித்தது. அது தனியாக இருந்ததால் ஒரு குளத்தின் அருகில் இருந்த நீளமான புல்லை வீடாக மாற்றிக்கொண்டது. அது ஒரு நீண்ட குளிர்காலம். இறுதியாக வசந்த காலம் வந்தது. ஒரு நாள் அந்த குளத்தில் 3 வெள்ளை நிற அழகான அன்னப்பறவைகளை குட்டி வாத்து பார்த்தது. ஆனால் குட்டி வாத்து அவைகளிடம் பேச மறுத்தது. ஏனென்றால் தான் அசிங்கமாக இருப்பதால் அந்த அன்னப்பறவைகள் தன்னுடன் பேசப்போவதில்லை என்று அது வருத்தப்பட்டது. 3 அன்னப்பறவைகளும் வாத்துக்குட்டியை கண்டு நீந்தி அவனிடம் சென்றன. வணக்கம் புதிய அன்னப்பறவையே. ஏன் என்னை பார்த்து அன்னப்பறவை என்று சொன்னீர்கள்? நான் தான் வாத்து. நீ வாத்து இல்லை, நீ ஒரு அன்னப்பறவை. தண்ணீரில் உன் முகத்தை பார். தண்ணீரில் முகத்தை பார்த்ததும் அந்த குட்டி பறவை சந்தோஷப்பட்டது. ஏன்னா அது வாத்து இல்லை, அழகான வெள்ளை நிற அன்னப்பறவை என்று அப்போதுதான் அதற்கு புரிந்தது. மற்ற அன்னப்பறவைகள் அதனுடன் நட்பு வைத்து கொள்ள ஆசைப்பட்டது. அதனால் எல்லா அன்னப்பறவைகளும் சந்தோஷமாக குளத்தில் நீந்த தொடங்கியது. 4 அன்னப்பறவைகளும் சேர்ந்து வானத்தில் பறக்க ஆரம்பித்தது. மோசமான வாத்து என்று எண்ணிய அந்த குட்டி பறவை அழகான அன்னப்பறவையாக மாறியது. அதற்கு மிகவும் சந்தோஷத்தை கொடுத்தது. இந்த கதை மூலம் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒருத்தருடைய தோற்றத்தை பார்த்து நம்ம எப்பவுமே அவங்களை எடை போடவே கூடாது. எல்லாருமே அழகுதான். எல்லாருக்கும் ஏதாவது ஒரு விசேஷமான திறமைன்னு ஒன்று இருக்கும். அந்த திறமை அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு நாள் அழகை கொண்டு வந்து சேர்க்கும்.